ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல ஆவின் பொருட்களை மொத்த விற்பனையாளர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு சார்பில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்க ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆவின் ப்ராடக்ட். கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஆவின் மில்க் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்டோடைய ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுகளை உங்க ஏரியாவில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொத்த விற்பனையாளர், அதாவது ஹோல்சேலரா நீங்க ஆகுறது மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த பிசினஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட் தான் பாத்தீங்கன்னா நேத்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா சோசியல் மீடியா போஸ்டர் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த விற்பனையாளராக ஒரு அரிய வாய்ப்பு. கீழ்கண்ட பகுதிகளில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது, முந்துங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவின் பொருட்கள்னா பாத்தீங்கன்னா ஆவின் ப்ராடக்ட்ஸ் மில்கா இருக்கட்டும், டெய்லி நீடட் ப்ராடக்ட் தான். அதாவது மில்க் ப்ராடக்ட், கேர்டு ப்ராடக்ட், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆவின்லேயே பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க ஏரியால நீங்க ஹோல்சேலர் ஆகுறது மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல ஒரு பிசினஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த லொகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சென்னையில பாத்தீங்க அப்படின்னா பூந்தமல்லி, அசோக் நகர், போரூர், அடையாறு, மயிலாப்பூர், அண்ணா நகர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணலி, கொளத்தூர், பாலவாக்கம், கேளம்பாக்கம், ஆவடி, அம்பத்தூர், அவனியாபுரம், இந்த மாதிரியான லொகேஷன்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப கரண்ட்ல என்ன என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹோல்சேலருக்காக பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதை மேனுவலா ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மேனேஜருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல மேலே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரிமேட் ப்ராடக்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்ல நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு ப்ரிப்பரேட்டர்ஷிப்பா பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண போறீங்களா இல்ல பார்ட்னர்ஷிப்பா பண்ண போறீங்களா அப்படிங்கிற பாத்துக்கோங்க. நீங்க சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா உங்களுடைய நேமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல நீங்க சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கணும். நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கொடுத்துக்கணும். இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மூலியமா நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டேபை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பாத்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அந்த ஆஃபீஸோடைய கான்டாக்ட் நம்பர், அவங்க மெயில் ஐடி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இது எல்லாத்தையுமே நீங்க ஒன்ஸ் என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. நீங்க உங்களுடைய இயர் எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இயரை கரெக்டா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இல்ல இப்போதைக்கு நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, இப்பதான் ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இதுல நெல் அப்படிங்கறத கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கேண்டிடேட்ஸ் ஐட்டம் ஹேண்டில் அண்ட் சேல்ஸ் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க 3 இயர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த சேல்ஸ் பண்றதுக்கு ஹேண்டில் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டு மேக் மேனுஃபேக்சரர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ், வால்யூம், இது எல்லாமே ப்ராடக்டோடைய கேட்டகரிஸ் கேட்குறாங்க. அதை ஒன்ஸ் கரெக்டாக நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு டீலர்ஷிப் ஃபார்மட் ப்ராடக்ட் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்க்ளோஸ்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரியாரிட்டி ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2 அப்படிங்கறத நீங்க லிஸ்ட்ல ஃபில் பண்ணிட்டு அதையுமே நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டர்ஷிப் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்க ஜிஎஸ்டி நம்பர், உங்க பேன் கார்டு, நீங்க ஃபசை சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான வேலிட் எந்த இயர்ல எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ஃபசை எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு லைசன்ஸ், அது எல்லாமே கேக்குறாங்க. இதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் கரெக்டா கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் கேக்குறாங்க. இது எல்லாமே கரெக்டா நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு அப்ளிகண்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்டே கேக்குறாங்கன்னு பாருங்க. அது எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பின்னாடி
அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜிஎஸ்டி, பார்ட்னர்ஷிப்பா இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்போட டீட்ஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட கம்பெனியா இருந்தீங்கன்னா நீங்க பார்ட்னர்ஷிப் டீட்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ஸ், எஃப்எஸ்எஸ்சி சர்டிபிகேட்ஸ், அதே மாதிரி வந்து அடிஷனலா சர்டிபிகேட்ஸ் அட்டாச் பண்றீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கணும். இதெல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு ஜெனரல் மேனேஜர் எம்கேஜி தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா நேர்ல போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலியமா அனுப்புற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கான்டாக்ட் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு 50,000 rupees வந்து நீங்க ஹோல்சேலரா டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது ஹோல்சேலரா எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க வந்து 50% ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கறத நீங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து டெபாசிட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹோல்சேலர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 100 டப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிமிட்டட் வந்து தயிர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மில்க் ப்ராடக்ட் எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு லிமிட்டடா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமே நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா அப்ளிகேஷனுக்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அஃபீஷியல் வெப்சைட்டையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயுமே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.